அது ஒரு இந்தியன் ஹோட்டலு. அதில நுழைஞ்சாரு சுற்றுலா வந்த ஒரு அமெரிக்கரு. அங்க ஆர்ப்பாட்டமா அறிவிப்பு ஒண்ணு ஓடிக்கிட்டு இருந்துச்சு, மின்னிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஹோட்டலோட விளம்பரத்துக்காக. நிறுத்தாமல் அடுத்தடுத்து 10 1 கிலோ பொட்டலம் பிரியாணி சாப்பிடுபவர்களுக்கு ரூ. 10,000 ரொக்கப் பரிசு. போட்டியில் தோற்றுவிட்டால் நீங்கள் எங்களுக்கு 10,000 தர வேண்டும். சவாலுக்கு தயாரா? ஆர்ப்பாட்டமாக அறிவிக்கப்பட்ட அந்த சவாலுக்கு ஹோட்டலில் யாரும் அசைவதாக தெரியவில்லை. எவ்வளவு பெரிய சவால் இது! 10,000 இழக்க யார் தயாராக இருப்பார்? கேட்டாரு நம்ம ஊரு நம்ம ஆளு ஒருத்தர். அவர் மட்டும் எந்திரிச்சாரு. என்னமோ தெரியல, அவசர அவசரமா வெளியே போயிட்டார். 20 நிமிஷம் கழிச்சு அதே நம்ம ஆளு திரும்பி வந்தாரு. யாராவது போட்டிக்கு வந்தாங்களா, ஜெயிச்சாங்களா, இப்படி பரபரப்பா கேட்டுக்கிட்டே வந்தாரு. வந்த வேகத்துல முன் வந்து நின்னாரு. நிறுத்தாமல் அடுத்தடுத்து 10 கிலோ பொட்டலம் பிரியாணியை சாப்பிட்டு தள்ள நான் தயார். நீங்கள் தயாரா? முன் வந்த வேகத்தில் பந்தயத்தில் மும்முரமாக இறங்க தயாராயிட்டாரு. ஹோட்டல் கூட்டமே அவரை ஆர்வமாய் பார்த்து கொண்டிருக்க, அந்த அமெரிக்கரும் அவரை அதிசயமாய் வியந்து நோக்கி கொண்டிருக்க, 10 பொட்டலங்கள் கொண்டு வரப்பட்டு பரபரப்பாக அடுக்கி வைக்கப்பட்டன. ஆரம்பிச்சாரு நம்ம ஆளு. முதல் பொட்டலம் உள்ளே போன அதே வேகத்திலேயே அடுத்த பொட்டலமும் உள்ளே போக, அதற்கு அடுத்த பொட்டலமும் உள்ளே போக, அடுத்தடுத்த பொட்டலங்களும் உள்ளே போக 10 பொட்டலங்கள் பிரியாணியும் பக்குவமாய் காலி செய்து முடித்தே விட்டாரு நம்மாளு. ரூ. 10,000 பரிசையும் பலத்த கைதட்டலோட வாங்கிட்டாரு. இதை பார்த்தாரு அந்த அமெரிக்கர், வியந்தே போயிட்டாரு. ஆனா ஒரு விஷயம் அவருக்கு புரியல. பரிசு தொகையோட வந்தவர்கிட்ட அந்த விஷயத்தை கேட்டுவிட்டாரு. ஆமா, போட்டியில கலந்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அவசர அவசரமா எந்திரிச்சு வெளியே போனீங்களே, அது எதுக்கு? உண்ட களைப்பு மாறாம சொன்னாரான் நம்மாளு. ஓ அதுவா? பந்தயத்துல என்னால ஜெயிக்க முடியுமான்னு எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு. அதான் பக்கத்துல இருக்கிற வேறொரு ஹோட்டல்ல போய் ஒரு 10 கிலோ பிரியாணி பொட்டலத்தை சாப்பிட்டு பார்த்தேன். அதான் சாப்பிட முடிஞ்சது, வந்துட்டேன்ல. கேட்டுவிட்டு அப்படியே மயக்கமாகி மயங்கி போய் விழுந்துட்டாராம் நம்ம அமெரிக்கர். யாருக்கிட்ட? மதுரை புரோட்டா சூரிக்கு முன்னாடியே நாங்கள்லாம் அப்பவே அப்படி. இதோ தத்துவ ஞான சாப்பாட்டு கோட்பாட்டு வரிகள் சில. மனிதன் பிறக்கும் போது எதையும் கொண்டு வருவதில்லை, ஆனால் போகும் முன் குறைந்தது ஒரு 5,000 கிலோ பிரியாணியவாவது உள்ளே தள்ளி கொண்டு போக வேண்டும் என்பதே என் கொள்கை. துறவிகள் தியானத்தில் முக்தி அடைகிறார்கள். நான் புரோட்டாவும் சால்னாவும் சங்கமிக்கும் அந்த நொடியிலே முக்தி அடைகிறேன். மனக்கவலைக்கு மருந்து தேடி அலைவதை விட வயிற்று பசிக்கு வடை தேடி அலைவதே புத்திசாலித்தனம். நேரம் என்பது ஓடிக்கொண்டே இருக்கும் என்பார்கள். ஆனால் ஓட்டலில் ஆர்டர் செய்த உணவு வரும் வரை அந்த நேரமே உறைந்து போய் நிற்பதுதான் யாரும் அறியா பிரபஞ்ச ரகசியம். நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய் என்பது விவசாய கர்மா. நீ எதை ஆர்டர் செய்கிறாயோ அதையே அனுபவிப்பாய் என்பது ஹோட்டல் கர்மா. மனிதன் குரங்கிலிருந்து வந்தானா என்பது சந்தேகம். ஆனால் மனிதன் சாப்பிடுவதற்காகவே வந்தான் என்பது மட்டுமே சத்தியம். மறுபிறவி என்று ஒன்று இருந்தால் நான் ஒரு தீராத பசி கொண்ட மனிதனாகவே பிறக்க விரும்புகிறேன். தேடல்கள் மாறலாம், ஆனால் ருசிகள் மாறக்கூடாது அல்லவா? உலகில் எதுவும் நிரந்தரமில்லை. சூடாக வந்த தோசை ஆறிப்போவதும், தட்டில் இருந்த சிக்கன் கொஞ்ச நேரத்தில் காணாமல் போவதும் ஒரு தத்துவ பாடம். பசி என்று வந்துவிட்டால் அரசனும் ஆண்டியும் ஒன்றுதான். ஆனால் லெக் பீஸ் என்று வந்துவிட்டால் ஆண்டியாவது அரசனாவது. வாழ்க்கை ஒரு வட்டம்தான் நட்பே. அது வெறும் வட்டம் அல்ல, நல்ல நெய் ரோஸ்ட் போன்றதொரு சிறப்பானதொரு வட்டம். மொறுமொறுப்பான நறுமணமானதொரு கமகம வட்டம். அது எத்தனை மதுரமாய் இருக்கிறது என்று சுவைத்து பாருங்கள். நெய் ரோஸ்டை அல்ல, வாழ்க்கையை.